வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஜனவரி மாதம் 23ஆம் தேதி, சோபக்கிருது வருஷம் தை மாதம் 9ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. திதி வளர்பிறை திரையோதசி திதி. திரையோதசி என்றால் 13ஆம் பிறை. யோகம் நன்றாக இல்லை. விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு பிரதோஷம். சிவன் கோவில்களிலே மாலை நேரத்தில் சிறப்பு வழிபாடு. நந்திக்கும் ஈசனுக்கும் சிவன் கோவில்கள் அனைத்திலும் இன்று மாலை பிரதோஷ வழிபாடு. நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். நந்திகேச மகாபிராஜ்யா சிவத்தியான பராயணா. எப்பொழுதும் சிவ தியானத்திலே இருக்கிறாராம் நந்தியம்பெருமான். சிவபெருமான் அவருக்காக நடனமாடுகிறார். பிரதோஷ தாண்டவம் என்னும் நடனத்தை நந்திக்கு தரிசனம் அளிக்கிறார். அதை காண பிரம்மா விஷ்ணு உட்பட அனைத்து தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் அந்த நடன காட்சியை காண சென்றுவிடும். பிரதோஷ நேரம்னா சாயந்தரம் சிவபெருமானுடைய நடன காட்சி நடைபெறும் கைலாயத்தில். எனவே எல்லா தெய்வங்களும் அங்கு சென்று விடுமாம் இந்த நடன காட்சியை காண்பதற்கு. இந்த அற்புதமான நாள் சிவன் வழிபாட்டுக்குரிய நாள். ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் செவ்வாய், புதன், சுக்கிரன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். குடும்பம் அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பார்கள். எல்லோரும் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் இடத்திலே சில மாற்றங்களை செய்வீர்கள். சில புதுப்பிப்பு வேலைகள் செய்வீர்கள். ரெனோவேஷன், அலுவலகத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று எண்ணம் வரும், அதை செய்வீர்கள். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியத்திலே நல்ல நிலை போன்ற எல்லாமே ஏற்படக்கூடிய அற்புதமான நேரம். சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடத்திலே சந்திரன், வாக்குஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு 2 குடைவனால் பார்க்கப்படுகிறது. எனவே தனஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது, வாக்குஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது, குடும்பஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசியிலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 7ஆம் இடத்திலிருந்து செவ்வாய், சுக்கிரன், புதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது மிக சிறப்பான யோகம். ராசி அதிபதி புதனே 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து ராசியை பார்க்கிறது. எனவே இதெல்லாம் பெரிய நன்மைகள், மிகப்பெரிய நன்மைகள். அப்படி என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா நடந்த பிறகு ஏதோ நன்மை நடக்கும் என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று ஏதாவது நன்மை நடக்கும். அதோட அளவு என்ன, இவ்வளவு நன்மையா இவ்வளவு நன்மையா அப்படின்னா அது உங்க ஜாதகத்தை பொறுத்தது, தனிநபர் ஜாதகத்தை பொறுத்து. இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப், ஜனனகால ஜாதகம் எப்படி இருக்கிறது, அதில் இப்பொழுது என்ன தசை நடைபெற்று கொண்டு இருக்கிறது, அந்த தசையிலே என்ன புக்தி, என்ன அந்தரம் என்பதை பொறுத்து நன்மைகளின் அளவு மாறுபடும். ஆனால் நன்மை தான் நடக்கும், தீமை நடக்காது. நன்மை தான் நடக்கும். எவ்வளவு நன்மை, அந்த அளவுதான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து வித்தியாசப்படும். எனவே இது ஒரு நல்ல நாள், மிக சிறப்பான நாள். மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மிதுனத்திற்கு இந்த நாள் விளங்குகிறது. கடக ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். 10ஆம் இடத்திலே உள்ள குரு மிக அற்புதமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. குரு செவ்வாய் பரிவர்த்தனை ஏற்பட்டிருப்பது ஒரு பெரிய யோகம். குரு செவ்வாய் பரிவர்த்தனை. குரு உங்களுக்கு 9 குடையவன், செவ்வாய் 10 குடையவன். 9, 10 குடையவர்கள் பரிவர்த்தனை, அது ஒரு பெரிய யோகம். எனவே கடக ராசிக்கு எந்த நேரத்துல என்ன அதிர்ஷ்டம் அடிக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய நல்லது நடக்கும், எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும். அலுவலகத்தில் நன்மை, தொழிலில் நன்மை, வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி, பொருளாதாரத்தில் அற்புதமான முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, சந்தோஷம். அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ரொம்ப நல்ல அருமையான சென்டர் பிளேஸ், ஷகரான இடத்துல மாட்டும். ரொம்ப தெரிஞ்சவங்க யாரையாவது எதேச்சியா சந்திப்பீங்க. அவங்க சொல்லுவாங்க, இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்காது, என்னதுதான், அதை கொடுக்கலான்னு இருக்கேன், யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. நல்ல இடமாச்சு, நானே வாங்கிக்கிறேனே அப்படிம்பீங்க. அப்ப வாங்க முடிச்சிருவோம், முடிச்சிருவீங்க. அந்த மாதிரி முடியும்.
எதிர்பாராத விதமான சந்திப்பின் மூலமாக ஒரு நல்ல முக்கியமான இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அசையா சொத்து விற்பனைக்கு உள்ளது என்பது உங்களுக்கு தெரிய வரும். அதை ஏன் நாமே வாங்கிவிடக் கூடாது என்று நீங்கள் நினைப்பீர்கள். அந்த விற்பனை செய்பவரும் உங்களுக்கு தெரிந்தவர், நண்பர், அவர் வித்துடுவார், நீங்க வாங்குவீங்க. அந்த மாதிரி சுலபமாக ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் சுக்கிரன் இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். 9ஆம் இடத்திலே குரு, 5ஆம் இடத்திலே செவ்வாய். 9 குடையவன் 5லே, 5 குடையவன் 9லே. 5, 9 குடையவர்கள் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு. ரொம்ப நல்லா இருக்கு. என்னெல்லாம் நல்லது நடக்கும்னு என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியல. லிஸ்ட் போட்டெல்லாம் சொல்ல முடியாது. இது ரொம்ப பெரிய யோகம். பெரிய நன்மை எல்லாம் நடக்கும். மிகப்பெரிய நன்மை, நீங்கள் எதிர்பாராத நன்மை, மிகச் சிறப்பான நன்மை நடக்கும். தொழிலில் நல்லது நடக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம். என்னென்னமோ வியாதி பேர்லாம் சொன்னாங்க, புதுசு புதுசா வாயிலே நுழையில அந்த மாதிரி வியாதி எல்லாம் சொன்னாங்க. இப்ப பார்த்தாக்க எல்லாம் சரியா போச்சு, இட்ஸ் கான் போயிந்தி அப்படின்றாங்க. எப்படி போச்சுன்னே தெரியல, டாக்டருக்கே தெரியல. அந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு மாற்றம் உங்களுடைய உடலிலே ஏற்பட்டு நீங்கள் திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். You will be hale and healthy. அற்புதமான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராசி அதிபதியின் மற்றொரு வீடான மிதுனத்திலே சந்திரன் இருக்கிறது என்பது ஒரு அற்புதமான யோகம். 4ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரனோடு ராசி அதிபதி புதனும் இணைந்திருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஏராளமான நன்மைகள் நடைபெறும். எண்ணற்ற நன்மைகள், மிகப்பெரிய நன்மைகள். ஆரோக்கியத்தில், பொருளாதாரத்தில், குடும்ப உறவுகளில், குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் யாராவது மனக்கசப்போடு நடந்து கொண்டிருந்தால் இப்பொழுது அவர்கள் மனம் மாறும், இனிப்பாக மாறிவிடுவார்கள். கசப்பான விஷயங்கள்லாம் இனிப்பா மாறும். அந்த மாதிரி ஒரு நேரம் மனக்கசப்பு மாறும். உங்களை யாராவது வேணும்னு இரிட்டேட் பண்றது, உங்களை ஏதாவது குத்தம் சொல்லிட்டே இருக்கிறது, உங்களை சும்மாவானும் வம்புக்கு இழுக்கிறது, கலாய்க்கிறது, டென்ஷன் ஆக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு டோட்டலா மாறிடுவாங்க. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெற போகின்றன. அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நேரம் வந்துவிட்டது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். 7லே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் யோகம். துலாமிற்கு அதிபதியான சுக்கிரனையும் குரு பார்க்கிறது, ராசியையும் பார்க்கிறது, ராசி அதிபதி சுக்கிரனையும் பார்க்கிறது. எனவே நன்மைகள் 2 மடங்கு அதிகமாக நடக்கும். ராசிக்கும் குரு பார்வை, ராசி அதிபதிக்கும் குரு பார்வை. எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தா அதெல்லாம் இப்ப சரியாயிடும். ஆரோக்கியம் சீராகும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். நிறைய பணம் வரும். எக்கச்சக்கமா பணம் வரும். வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஏராளமான வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு மிக சிறப்பான நேரம். திருமணத்திற்கு ஏற்ற நேரம். நீங்க கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கணும்னா என்னுடைய வெப்சைட்டுக்கு அனுப்புங்க. 2 நாள்ல பார்த்து அனுப்பிச்சிருவேன். 2 இல்ல மேக்சிமம் 3 நாள். harikesanallur.com. இன்றைய நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். சந்திராஷ்டமத்துல ஒண்ணும் தீமை நடக்காது. ஆனா ஏதாவது உளறிடுவீங்க, லூஸ் டாக் விட்டுருவீங்க. அதனால பின்னால உங்களுக்கு பேர் கெட்டு போகும். அதனால என்ன பண்ணோம், பேசும்போது யாரை பத்தி பேசுறோம், யாருகிட்ட பேசுறோம், எங்க பேசுறோம், பகல்ல பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரில அது கூட பேசக்கூடாதுபாங்க. சந்திராஷ்டமத்துல எங்கேயுமே பேசக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அலுவலகத்திலே புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள் எல்லாம் வழங்குவார்கள். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு டிரான்ஸ்பர் கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு இங்கே வேலை கொடுத்தாதான் ஒத்துப்பேன்னு சொல்லாதீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஃபியூச்சர்ல. அதனால பெரிய நன்மை. எங்க டிரான்ஸ்பர் கிடைச்சாலும் ஏத்துங்க. உங்களுக்கு இப்ப டிரான்ஸ்பர் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். அது ரெண்டையும் விடாதீங்க, வாங்கிக்கங்க. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற போகின்ற நல்ல நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. குடும்பம் அமைதியாக இருக்கும். குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். 5 குடையவன் ராசியிலே, ராசி அதிபதி 5லே. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். அஷ்டமாதிபதி ராசியிலே இருப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. வயிற்று வலி, இடுப்பு வலி எல்லாம் வரும். அதனால ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்னதானாலும் கொஞ்சம் அந்த வயசு ஆச்சுன்னா அதுக்கான ஒரு
உடம்புல தளர்வு ஏற்பட தான் செய்யும். அதனால ஆரோக்கியத்தை அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது. சுவர் இருந்தால் தான் சித்திரமே எழுத முடியும். அந்த ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் மற்ற வேலைகளை எல்லாம் பண்ண முடியும். நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். அதனால ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மகர ராசிக்கு இப்ப ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் அதிகமா செலுத்தணும். சனி தான் பயிற்சி ஆயிடுச்சேன்னு, சனி பயிற்சி ஆயிடுச்சு. அதை விட மோசம் அஷ்டமாதிபதி வந்து உட்காந்துருக்கு, சூரியன் ராசியில உட்காந்துருக்கு. இந்த தை மாசம் முழுவதுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஹெல்த்ல. எது நமக்கு ஒத்துக்குமோ அதை தான் சாப்பிடணும். எது நமக்கு ஒத்துக்காதோ அதையெல்லாம் தவிர்க்கணும். உண்ணுவது உணவு சாலிட் ஃபுட்டா இருந்தாலும் சரி, லிக்விட் ஐட்டமா இருந்தாலும் சரி, எது எது நமக்கு ஒத்துக்கும் எது எது ஒத்துக்காது, இந்த ஏஜுக்கு என்ன சாப்பிடணும், அளவு எவ்வளவு சாப்பிடணும், ஒரு விஷயத்தை எவ்வளவு சாப்பிட்டா அது வந்து ஆரோக்கியம், அதே எவ்வளவு சாப்பிட்டா அது வந்து வியாதி. அளவோடு சாப்பிட்டால் அது மருந்து, அளவுக்கு மீறி சாப்பிட்டால் அது வியாதி. அதனால உணவு பழக்க வழக்கங்களிலே மகர ராசி அன்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. 3 கிரக சேர்க்கை, செவ்வாய் புதன் சுக்கிரன் 11ஆம் இடத்துல இணைந்திருப்பது பெரிய யோகம். புதுசா உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் எல்லாம் வரும். ஆடை அணிகலன்கள், நகை, நகநட்டு, டிசைனா தோடு எல்லாம் போட்டுப்பீங்க. கும்ப ராசி பெண்கள் ஆடைகளையும் அணிகலன்களையும் விரும்பி வாங்குவார்கள் அல்லது அவர்களுக்கு அது அன்பளிப்பாக வரும். கும்ப ராசி ஆண்கள் வியாபாரத்தில் தான் அதிக கவனம் செலுத்துவார்கள். வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபார ஸ்தலத்தை சுற்றிலும் தூய்மையாக இருக்கிறதா என்பதிலே அதிக கவனம் செலுத்துவார்கள். தூய்மைப்படுத்த சொல்லுவார்கள். நீங்க ஆபீஸ் வச்சிருக்கிற இடம் வந்து கிளீனா இல்ல, கலீஜா இருக்குன்னா உடனே கார்பரேஷன்ல இருந்து அந்த வட்டத்துக்கு யாரு பொறுப்பா அவங்களை கூப்பிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணுப்பா, இந்த மாதிரி இருந்தா எங்க ஆபீஸ்க்கு எல்லாரும் எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி கிளீன் பண்ண சொல்லுவீங்க. அந்த மாதிரி உங்களுடைய கடை அல்லது வர்த்தக நிறுவனம் அல்லது அலுவலகம், அதை சுற்றிலும் உள்ள இடங்களை எல்லாம் தூய்மைப்படுத்த சொல்லி அதற்கு உரியவர்களிடம் கேட்டு அதை செய்வீர்கள். உங்கள் வியாபாரத்தை இன்னும் எப்படியெல்லாம் நன்றாக செய்யலாம், எப்படியெல்லாம் உங்களுடைய கஸ்டமர்களை திருப்திப்படுத்தலாம், எப்படி விரிவுபடுத்தலாம் என்பதிலேயே உங்களுடைய எண்ணம் இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்றன. அதற்கு ஏற்ப கிரகங்கள் எல்லாம் வலுவாக அமைந்திருக்கின்றன. குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை. குரு வீட்டில் செவ்வாய், செவ்வாய் வீட்டில் குரு. இது ஒரு மிகப்பெரிய யோகம் மீனத்திற்கு. ராசிக்கு 4ஆம் இடமான கேந்திரத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் வலுவாக அமைந்திருக்கிறது. சந்திரனும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்துக் கொள்கின்ற சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. 5 குடைவனும் 9 குடைவனும் எதிரெதிரே பார்த்துக் கொள்கின்ற சந்திரமங்கல யோகம். எனவே எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி. சும்மா விளையாட்டு போல ஏதோ செய்வீங்க, அது ஒரு பெரிய சக்சஸ் ஆயிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். உங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நிறைய பணம் வரும். சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பணம் கொட்டோன்னு கொட்ட போறது. நீங்க அதை கட்டோன்னு கட்ட போறீங்க. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துவீர்கள். குடும்பத்தில் யாரேனும் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். மேரேஜ் மேட்சிங் இஸ் மேட் ஈஸி பை harigesanallur.com. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.